காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெழும்பி, ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரே, முகமுகமாய் தரிசித்திட மூன்றில் ஒன்றாய் ஜொலி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பிரியமானவர்களே, இந்த வேத வார்த்தையில் கர்த்தர் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கின்றோம். எவைகளை செய்யும்படி கர்த்தர் கவனமாய் இருக்க சொல்கின்றார்? கர்த்தருடைய நியாய பிரமாண புஸ்தகம் யோசுவாவினுடைய வாயை விட்டு பிரியாதிருக்கும்படி, அதில் கவனமாய் இருக்கும்படி அவர் எச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, மேலே 7வது வசனத்திலேயும் நீ இதை செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, எதற்கு நம் தேவன் நீ செய்ய கவனமாயிரு, நீ செய்ய கவனமாயிரு என்று சொல்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய நியாய பிரமாண புஸ்தகம் யோசுவாவினுடைய வாயை விட்டு பிரியக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய நியாய பிரமாண வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி, அவைகளில் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, நம் தேவன் இந்த உலகத்தின் மேன்மைகளையோ உலகத்தின் ஆஸ்திகளையோ உலகத்தின் பலவிதமான விலை உயர்ந்த பொருட்கள் மேலேயோ அல்லது உலகத்தில் இருக்கிற உறவுகள் மேலேயோ கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்து அவைகளின் மேல் கவனமாய் இருக்கும்படி கர்த்தர் சொல்லாமல், நம் தேவாதி தேவன் கர்த்தர் கொடுத்த வசனத்தின் மேல், கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாண புஸ்தகத்தின் மேல், கர்த்தர் கொடுத்த வசனத்தின்படி நியாய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும் என்பதில் கவனமாய் இருக்கும்படி கர்த்தர் யோசுவாவை எச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்கிறதான வார்த்தை, இந்த உலகத்தின் ஆஸ்திகள் மேல், அந்தஸ்துகள் மேல், உலகத்தில் இருக்கிற உறவுகள் மேல், உலகத்தில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களின் மேல் மற்றும் இந்த உலகத்தில் முக்கியமாக கருதப்படுகின்ற சகல காரியங்களின் மேலேயும் நாம் கவனம் வைக்காமல், நம் தேவாதி தேவன் கொடுத்திருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் கர்த்தருடைய நியாய பிரமாண புஸ்தகத்தின் மேலும் நாம் கவனத்தை வைத்து அவைகளின்படி நாம் வாழ்வதற்கு, அவைகளின்படி நாம் செய்வதற்கு
அந்த நியாய பிரமாண வார்த்தை நம் வாயை விட்டு பிரியாதிருப்பதற்கு கவனமாயிருக்கும்படி நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் யோசுவாவை கொண்டு பலத்த காரியங்களை செய்தது போல கர்த்தர் இந்த நாட்களில் உங்களையும் கொண்டு பலத்த காரியத்தை செய்து கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.